சார் வணக்கம். கோயிலுக்கு வந்திருக்கீங்க, படம் ரிலீஸா சார்? இல்லைங்க, நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. அதான் பாட்டு நல்லா வரணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். பாட்டு ரிலீஸ்க்கலாமா சார் வேண்டுவீங்க? கரெக்டு தான், ஆனால் பாட்டு எழுதுகிற ஆள் அந்த மாதிரி. அண்ணனுக்கு டைம் வந்துருச்சு, டைனோசர்ஸ் எந்திரிச்சு. அந்தரத்துல குண்டு வீச்சு. அந்த குண்டை தூக்கி என் தள்ள வீசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, செம்ம மாசா இருக்குல்ல ப்ரோ, ஹீரோ கேரக்டர் ஒரு மூவி ரிவ்யூவர் ப்ரோ. வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தெல்லாம் கலாய்க்கிறவன். அதுக்கேத்த மாதிரி ஒரு சாங் வேணும் ஓ ப்ரோ. அப்படி வேணுமா? அந்த பேப்பரை செக் பண்ணி பாரு. இதுவா ப்ரோ? இதுவும் வெள்ளை பேப்பர் தான் ப்ரோ. இவன் வேற. பாட்டு எழுதும்போது ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? சரி சரி, கோச்சிக்காதீங்க புலவரே. பாட்டெல்லாம் எழுதி முடிச்சிட்டியா? இல்ல மச்சான், ஃபர்ஸ்ட் லைன் தான் கிடைக்கல. அப்போ மற்ற லைன்லாம் எழுதி முடிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் லைன் எழுதுனாதானடா மற்ற லைன்ல எழுத முடியும். அப்போ நீ சுத்தமாக எழுதவே இல்லை. ஆனந்த் என்ன பண்ணுறான்? அவன் குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். கெளுத்தி? அவன் தான் டஸ்ட்பினே பிடிச்சிட்டு இருக்கான். ஆஃப்ரோ? மச்சான் அவன் செம்ம ஃப்ரை மச்சான். டேய், இன்னும் 2 நாளில் பாட்டு ரிலீஸ் பண்ணோம் மச்சான். நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மச்சான், ஆஸ் எ ப்ரொடியூசரா நான் உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லடா. அப்படி ஏதாவது பண்ணணும்னா அந்த பேலன்ஸ் பேமெண்ட் இருக்கு, அது கொஞ்சம் பண்ணிவிடு. ஹலோ ஹலோ. சரி சரி சரி, புரியுது புரியுது. மச்சான், வருஷம் திருப்பதிக்கு போயிட்டு நீ தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க. இந்த வாட்டி பாட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு நல்லா வேண்டிக்கோ. கோவிந்தா கோவிந்தா. கட் பண்ணுங்க ஹூக் லைன் கசிச்சு. ஏய் கடிச்சிச்சான்டா, போனை விடா. பை 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 பை. சொல்றா.